இந்த வாரத்திலிருந்து நாம் ஒரு புதிய தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு. Unless you are rooted in the word of God in your life, you can't live a true victorious Christian life in this world. தேவனுடைய வார்த்தையின் ஆழத்தில், தேவனுடைய வார்த்தையில் ஆழமாக ஊன்று கட்டப்படவில்லை என்றால் நீங்கள் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. Psalm 1, the word of God says, சங்கீதம் 1வது அதிகாரத்தில் தேவனுடைய வார்த்தையானது இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். Psalm 1, சங்கீதம் 1, the word of God speaks of a tree planted near the waters. தேவனுடைய வார்த்தையானது தண்ணீர் அண்டை நாட்டப்பட்ட ஒரு மரத்தை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம். This is a wonderful psalm, மிக ஒரு அருமையான ஒரு சங்கீதம். To start with, first verse, 1வது வசனத்தில், blessed is the man that walketh not in the counsel of the ungodly, nor standeth in the way of sinners, nor sitteth in the seat of the scornful. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், not in the way of the world, உலகத்தின் வழியில் காணப்படுகிற மார்க்கத்தில் இல்லாமல். The second verse, but his delight is in the law of the Lord, and in his law doth he meditate day and night. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Third verse, and he shall be like a tree planted by the rivers of water, that bringeth forth his fruit in his season, his leaf also shall not wither, and whatsoever he doeth shall prosper. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். A tree planted by the rivers of water, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, is rooted near the rivers of water. அவன் இவ்விதமாக அங்கு நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவன். Dear people, if you take a tree, ஒரு மரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், there are 3 parts in a tree, 3 பகுதிகள் இருக்கிறது. ஒன்று the root of the tree, the roots of the tree, அந்த மரத்தினுடைய அந்த வேர். அந்த trunk of the tree, அந்த மரத்தினுடைய அந்த நிற்கும்படியான அந்த பகுதி. And the spread out leaves and the branches and the fruits, அங்கே இவ்விதமாக பரவலாயிருக்கும்படியான இலைகளும் பரந்த கிளைகளும் கனிகளும். The root is not seen outside, அந்த வேரானது வெளியே தெரிவதில்லை. But the most important part of a tree is the root. ஆனா அந்த மரத்தினுடைய மிக முக்கியமான பாகம் அந்த வேர் தான். If the root is not strong enough, அந்த வேரானது நன்றாக இருக்க பிடித்து திடமானதாக இல்லை என்றால், the tree will very quickly fall. When the storms or even some simple blow of the wind with a spade, கொஞ்சம் வேகமாக அங்கே அடிக்கும்படியான அந்த காற்றின் மூலமாக கூட அல்லது புயலின் மூலமாக மரமானது சாய்ந்து விடுகிறதை பார்க்கிறோம்.
After a cyclone, generally we see how many trees are falling down. பொதுவாக புயலுக்கு பின்பாக எத்தனையோ மரங்கள் கீழே விழுந்து விடுகிறதை பார்க்கிறோம். Why? ஏன்? The roots are not strong enough to withstand the cyclone. அந்த புயலை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த வேர்கள் உறுதியாக இல்லை. Dear people, the root is the most important thing. இந்த வேரானது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். In some of the deserts, if we see some trees, the root will be around 238 feet length. சில பாலைவனங்களில் மரங்களினுடைய அந்த வேர்கள் ஏறக்குறைய 238 அடி நீளத்துக்கு போயிருக்கிறதை பார்த்திருக்கிறது உண்டு. We see the outward appearance of the tree. வெளியான மரத்தின் தோற்றத்தை நாம் பார்க்கிறோம். It's beautiful, பார்க்க அழகாக இருக்கிறது. But the root is the most important thing in the sustenance of the tree. இந்த மரமானது உறுதியாக நிற்பதற்கு வேர் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. Unless the root is deep enough, வேரானது ஆழமாக இல்லை என்றால் it will very quickly fall. அது சீக்கிரமாக விழுந்துவிடும். Some roots, suppose if it is affected by some white ants or something like that, it will be rotten and it just fell down even on the roadside. சில மரங்களுடைய வேர்கள் கரையானதினால பாதிக்கப்பட்டு சீக்கிரம் அரித்து போய் மரத்தினுடைய வேர் அற்று போய் வீதிகளில் அல்லது பாதைகளில் விழுந்து விடுகிறதை பார்க்கிறோம். Dear people, a Christian is the one who is rooted in God's word. ஒரு கிறிஸ்தவன் தேவனுடைய வார்த்தையில் ஆழமாக ஊன்ற கட்டப்பட்டவன். The whole Bible talks about it. இந்த முழு வேதமுமே அதை குறித்து பேசுகிறது. The root spreads and tries to get the nourishment for the tree. இந்த வேரானது அவிதமாக பரவி அதற்கு உரிய தேவையான சத்துவத்தை உறிஞ்சி கொடுக்கிறதாக இருக்கிறது. Unless your root is deep enough in the word of God, you will be a shaky Christian. ஆண்டவருடைய வார்த்தையின் அங்கே ஆழமாக ஊன்றப்பட்ட நிலையில் நீ இல்லை என்றால் நீ ஒரு தடுமாறுகிற ஒரு கிறிஸ்தவனாக இருப்பாய். Why you are shaking many times when you face trials and problems? என்னுடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் உன்னுடைய வாழ்க்கையில சோதனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது நீ தடுமாறுகிறாய். Because you are not deeply rooted in the word of God. ஏனென்று கேட்டால் நீ தேவனுடைய வார்த்தையில் ஆழமாக பதியப்படவில்லை. The nourishment is not being taken by the root of you to get the word of God in the word of God, from the word of God. தேவனுடைய வார்த்தையிலிருந்து நீ போதுமான சத்துவத்தையும் ஆகாரத்தையும் பெறக்கூடிய ஒரு நிலையில் வாழவில்லை. There are so many Christians, so-called Christians, they live nominally, but they are not able to get the nourishment from the word of God. அநேக பெயரளவான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், தேவனுடைய வார்த்தையிலிருந்து போதுமான சத்துவத்தையும் ஆகாரத்தையும் பெற்றுக்கொள்வது இல்லை. Very quickly they are shaken off. வெகு சீக்கிரத்தில் அசைக்கப்பட்டு போய்விடுகிறார்கள். Dear people, we continue to see the word of God in the Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கும்படியாக இருக்கிறோம். You must know and understand this word of God is the spiritual food for a Christian. ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவனுடைய வார்த்தை ஆத்தும ஆகாரமாக இருக்கிறது.
For us to physically sustain, every day we eat food. நாம் சரீர பிரகாரமாக பலமுள்ளவர்களாய் வாழும்படியாக ஒவ்வொரு நாளும் ஆகாரத்தை உட்கொள்ளுகிறோம். By which we get the nourishment for the sustenance of the physical body. அதன் மூலமாக நம்முடைய சரீரத்துக்குரிய அந்த சத்துவத்தை பெற்று வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். This is more important, but spiritually, if you want to live, you must know how to get the nourishment from the word of God. தேவனுடைய வார்த்தையிலிருந்து சத்துவத்தை எவ்விதமாக பெறுவது என்பதை குறித்து நீ அறிந்திருப்பது மிக முக்கியமான காரியம். Many of you may be reading the Bible, but you may not get the nourishment from God's word. அநேக சமயங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கலாம், ஆனாலும் அதற்குரிய சத்துவத்தை நீங்கள் பெறாதவர்களாய் காணப்படலாம். You are not built up by the word of God. தேவனுடைய வார்த்தையினாலே நீ கட்டப்படவில்லை. Word of God is not the primary thing in your life. தேவனுடைய வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில முக்கியமானதாக இல்லை. You are being shaken up very quickly even in small things. சின்ன காரியங்களிலும் கூட வெகு சீக்கிரத்தில் நீ அசைக்கப்படுகிறாய். Your faith is floating on the air. உன்னுடைய விசுவாசம் ஆகாயத்தில் பறக்கிறது. How quickly you set back yourself in a backsliding spirit in many times of your lives. உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை முறை அநேக சமயங்களில் பின்வாங்குதலின் ஆவி உனக்குள்ளாக காணப்படுகிறது. You backslide in your heart. உன்னுடைய இதயத்தில் பின்வாங்குற because you are not rooted in God's word. தேவனுடைய வார்த்தையில நீ ஆழமாக ஊன்று கட்டப்படவில்லை. This is very, very important. இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். Dear people, when the devil was tempting the Lord Jesus Christ after 40 days of fasting, 40 நாட்கள் உபவாசமாக இருந்த பின்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்த வேளையில பிசாசானவன் அவரை தாக்கின பொழுது, what did Jesus say? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? Matthew Gospel 4th chapter from 2nd word onwards, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து, and when he had fasted 40 days and 40 nights, he was afterward and hungered. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, தேவனுடைய குமாரனையானால், அவர் here after that அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. He was fasting for 40 days. 40 நாட்கள் அவர் உபவாசித்துக் கொண்டிருந்தார். And the third verse, 3வது வசனம், and when the tempter came to him and said, if thou be the Son of God, command that these stones be made bread. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். 4th verse, 4வது வசனம், and he answered and said, it is written, man shall not live by bread alone, but by every word that proceedeth out of the mouth of God. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். It's written, man shall live by every word that proceedeth out of the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான். Dear people, you could live only by the word of God. தேவனுடைய வார்த்தையின் மூலம் மாத்திரமே நீ பிழைக்க முடியும். But very poor it is to say that the word of God has got such a poor nourishment in your life. வருத்தத்தோடு சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவருடைய வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் அவ்விதமாக உன்னை போஷிக்கும்படியான நிலையில் நீ இல்லை. This is the truth. இதுதான் உண்மை. You are not deriving the strength of God from God's word. தேவனுடைய வார்த்தையிலிருந்து நீ அந்த சத்துவத்தை பெறுகிற ஒரு மனிதனாக இல்லை.
You don't have a taste for God's word. தேவனுடைய வார்த்தைக்கு உரிய ஒரு தாகம் உன்னுடைய வாழ்க்கையில இல்லை. Dear people, that's why you are starving. அதனால பட்டினி கிடைக்கிற. Your Christian life seems to be a failure. உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு தோல்வியாய் காணப்படுகிறது. Even the people who see you could not be motivated by your Christian life. உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில அவர்கள் பாதிக்கப்படுவது காரியமாக இல்லை. You are as usual like other heathen people. மற்ற புறஜாதி மக்களை போல நீ காணப்படுகிறாய். You don't have a triumph Christian life in you, dear friend. உன்னுடைய வாழ்க்கையில வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உன்னுடைய இல்லை தெரியுமா? Why? You are defeated again and again in your old nature. உடைய பழைய சுபாவத்தில் மறுபடியும் விளந்து போகிற. All these sins are conquering you very easily. உடைய பழைய பாவங்கள் சீக்கிரமாக உன்னை மேற்கொண்டு விடுகிறது. Why? Because you are not feeding upon the word of God. தேவனுடைய வார்த்தையினால நீ போஷிக்கப்படுவது இல்லை. Dear people, word of God is the most important part in a Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை என்பது மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை கொண்டதாக இருக்கிறது. What did Jesus say in John's Gospel 6th chapter? யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னார்? John's Gospel 6th chapter, the Lord Jesus Christ was telling, 48th verse, 48வது வசனம், I am the bread of life. ஜீவ அப்பம் நானே. Your fathers did eat manna in the wilderness and are dead. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்து மரித்தார்கள். 50th continue with it. This is the bread which cometh down from heaven, that a man may eat thereof and not die. இதிலே புசிக்கிறவன் மரியாமலும் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. 51st, I am the living bread which came down from heaven. If any man eat of this bread, and he shall live forever. And the bread that I will give is my flesh, which I will give for the life of the world. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் நான். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். 52. The Jews therefore strove among themselves, saying, How can this man give us his flesh to eat? அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். They could not understand what is this flesh. இந்த மாம்சம் என்ன என்பதை அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. They could not understand God's word. தேவனுடைய வார்த்தையை அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. Dear friend, the preaching of the cross is foolishness unto the people who are not enlightened by the Spirit of God. தேவ ஆவியினால உயிர்ப்பிக்கப்படாத மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது மதியனமாக பைத்தியமாய் தோன்றும் என்று சொல்லப்படுகிறது. But for us the power of God unto salvation. ஆனால் நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது. A Christian is the one who derives the strength to live in this world every day from the word of God. தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்க்கையில இந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து சத்துவத்தை அவன் பெற்றுக்கொள்கிறவனாய் காணப்படுகிறான். Unless you are a Christian to know how to derive the strength from God's word, அவனுடைய வார்த்தையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி சத்துவத்தை பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து நீ அறியாமல் இருப்பாயானால், either you may not be saved, நீ ரட்சிக்கப்படவில்லை. Probably when the Bible says when a person is saved,
the Spirit of God is in him. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக இருக்கிறார். The Spirit of God will guide you into all the truth. பரிசுத்த ஆவியானவர் உன்னை சகல சத்தியங்களுக்குள்ளாக வழிநடத்துவார் என்று சொல்லப்படுகிறது. The Bible is very clear. Salvation is nothing but the Spirit of God coming into the soul of a man. ரட்சிப்பு என்பது வேறொன்றல்ல, ஒரு ஆத்துமாவில் பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுகிறார். Man was fallen in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்தில் மனிதர் விழுந்து போனான். Dead in soul, dead in spirit. ஆவியில் ஆத்துமாவில் மரித்து போனான். But when he is saved, அவன் ரட்சிக்கப்படும் பொழுது the Spirit of God comes in. பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். He quickens him. அவனை உயிர்ப்பிக்கிறார். He lives in him. அவனுக்குள் வாசம் பண்ணுகிறார். The Spirit of God will guide you into all the truth. பரிசுத்த ஆவியானவர் உன்னை சகல சத்தியத்துக்குள்ளாய் வழிநடத்துவார். The Spirit of God will help you to derive the strength, to derive the nourishment from God's word. தேவனுடைய வார்த்தையிலிருந்து அந்த சத்துவமுள்ள ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உன்னை வழிநடத்துவார். This is the reality of a saved Christian. ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவனுடைய ஒரு உண்மை தன்மை அது. If you are not interested in God's word, to read, to meditate, to feed upon, அவருடைய வார்த்தை வாசிக்க தியானிக்க அதனால போஷிக்கப்படும்படியாக உனக்கு ஆர்வமில்லை என்றால், it is better to search your heart. உன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. God speaks in many ways through his word. அவருடைய வார்த்தையின் மூலமாக अनेक விதங்களில் பேசுகிறார். It is your responsibility to get the nourishment from God's word. தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஆகாரத்தினை பெற்றுக்கொள்வது மிக அவசியமான ஒரு காரியம். When you read, the Spirit of God helps you to get the nourishment. நீ வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த சத்துவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்கிறார். When you meditate God's word, the Spirit of God helps you to get the nourishment from God's word. தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் உனோடு அந்த சத்துவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உன்னை வழிநடத்துகிறார். It is the Spirit of God who guides you, dear friend. பரிசுத்த ஆவியானவர் உன்னை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். Oh dear people, it is very sad, very sad when you hear the preaching of God's word. தேவனுடைய வார்த்தையினை நீ கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானோடு கூட இடைப்படுகிறவராக இருக்கிறார். through his word, தம்முடைய வார்த்தையின் மூலமாக ஆவியானோடு கூட பேசுகிறார். Even when you speak with other people, with other believers, the Spirit of God uses his word to convict you, to speak to you. அல்லது இன்னொரு விசுவாசியோடு கூட பேசும் பொழுது கூட பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட தம்முடைய வார்த்தையின் மூலமாக இடைப்படுகிறவராக இருக்கிறார். He uses the word. தேவனுடைய வார்த்தையை அவர் உபயோகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். That is why fellowship with God's children also is a mean by which God uses his word to be heard. ஆகவே தேவனுடைய ஜனங்கள் அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக அவ்விதமாக அவர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். In so many ways God uses God's word, அவருடைய வார்த்தை every day, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக பல விதங்களில் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். When you read a spiritual book, ஒரு ஆவிக்குரிய புத்தகத்தை வாசிக்கும் பொழுது through the word of God, God speaks to your soul. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக ஆவியானவர் பேசுகிறவராக இருக்கிறார். More than all the writings of a man, even in a Christian book, ஒரு கிறிஸ்தவ புத்தகத்திலும் கூட எல்லா மனிதர்களுடைய எழுத்துகளுக்கு மேலாக the word of God is being enlightened by the Spirit of God to you. தேவ ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை உனக்கு பிரகாசிக்க செய்து உன்னை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். Suppose if you don't eat if you miss a meal, ஒரு ஆகாரத்தை நீ மிஸ் பண்ணிட்டீனா,
யூ ஃபீல் வீக், நீ பலவீனமாக உணர்கிற. If you miss a 2 meal in a day, if you miss a 3 meal a day, ஒருவேளை 2 ஆகாரத்தை 3 ஆகாரத்தை நீ சாப்பிடாம விட்டுட்டீனா, you know how you feel weak, எவ்வளோ பலவீனமாக இருக்கிற குறித்து உனக்கு தெரியும். Suppose if you don't eat for 2 days, 2 நாட்களுக்கு நீ சாப்பிடலன்னா, you will be very weak, பலவீனமாக இருப்ப. Suppose if you don't eat for 3 days or a week, 3 நாட்கள், ஒரு வாரம் நீ சாப்பிடலன்னா, how weak you will be, நீ எவ்வளோ பலவீனமாக இருப்பாய். But dear friend, how could you live strong spiritually when you're not really feeding upon God's word, when you don't get the nourishment from God's word? அவனுடைய வார்த்தையில் நீ சத்துவத்தை பெறாமல் இருப்பாயானால், தொடர்ந்து நீ விதமாக வாழுவாயானால், how could you be strong? நீ எப்படி பலமுள்ளவனாக இருப்ப? You may even read the Bible, வேதத்தை கூட வாசிக்கலாம், but you may miss to get the nourishment from God's word. தேவனுடைய வார்த்தையிலிருந்து அந்த சத்துவத்தை பெறாமல் நீ படிக்கலாம். Many people say, oh, I read the Bible every day, ஒவ்வொரு நாளும் நான் பைபிள் வாசிக்கிறேன். பட் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட்? அதனுடைய பயன் என்ன? ஆர் யூ ஏபிள் டு கெட் த நரிஷ்மெண்ட் ஆஃப் காட்ஸ் வேர்ட் இன் யுவர் லைஃப் பை ரீடிங் காட்ஸ் வேர்ட்? தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் அதன் மூலமாக சத்துவத்தை நீ பெறுகிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறாயா? Dear people, God uses many ways by which you could feed upon God's word. தேவனுடைய வார்த்தையினால போஷிக்கப்படும்படியாக தேவன் பல விதங்களில் வைத்திருக்கிறார். It is not important how much you read. நீ எவ்வளவு வாசிக்கிறங்கிறது முக்கியமல்ல. How much Bible you read, எவ்வளவு வேதத்தை வாசிக்கிற, how much time you spend time in reading God's word. தேவனுடைய வார்த்தையை நீ வாசிக்கிறதுல எவ்வளவு நேரம் செலவிடுகிறாய் என்பது முக்கியமல்ல. How much of nourishment you are getting from God's word. அவனுடைய வார்த்தையில் எந்த அளவுக்கு நீ சத்துவத்தை பெறுகிறாய் என்பதே முக்கியம். It's a very sad, so many Christians simply read the Bible without completely not getting any nourishment from it. பல கிறிஸ்தவர்கள் எந்த விதமான சத்துவத்தை பெறாமலே வேதத்தை வாசிக்கிறாங்க. Probably you may be one among them. அதில் நீ ஒரு மனுஷனாக இருக்கலாம். Or else Sunday you may hear preaching all through the days. You don't have any connection with the word of God. ஞாயிற்றுக்கிழமை வார்த்தையை கேட்கலாம், ஆனால் மற்ற நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையோடு கூட உனக்கு எந்த தொடர்பும் இல்லை. Is it the Christian way of living? அது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வழிமுறையா? No. What the Bible says in Psalm 1:1, சங்கீதம் 1:1 என்ன வேதம் என்ன சொல்லுது? அவிதமாக அவிதம் வாசிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? Dear people, the word of God should give you the nourishment, and the word of God should be the one by which you are being led. தேவனுடைய வார்த்தையில் சத்துவத்தை பெரும்படியான ஒரு மனிதனாய் காணப்பட வேண்டும். அதன் மூலமாக நீ வழிநடத்தப்படுகிற நபராய் காணப்பட வேண்டும். When the Spirit of God is in you only, this could be possible. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கும் பொழுது மாத்திரம்தான் இது நடைமுறை சாத்தியமாக காணப்படும். Is it second verse? Psalm 1 second verse. சங்கீதம் 1 வசனம். But his delight is in the law of the Lord, and in his law doth he meditate day and night. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். How he will be blessed, எவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். It is not mainly the material blessing. இது பொருள் பிரகாரமான ஆசீர்வாதங்கிறதல்ல. There will be satisfaction in his life, spiritual life. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்குங்க. Do you have real satisfaction in your spiritual life? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மையான திருப்தி உனக்கு இருக்கா? You are a dissatisfied man. நீ திருப்தி இல்லாத ஒரு மனுஷனாக இருக்கிறையே.
Third verse, மூன்றாவது வசனம், and he shall be like a tree planted by the rivers of water, that bringeth forth his fruit in his season, for his leaf also shall not wither, and whatsoever he doeth shall prosper. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். What a blessed life it is! எவ்வளவு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. Because he feeds upon God's word. தேவனுடைய வார்த்தையினால் அவன் போஷிக்கப்படுகிறான். He knows how to derive the strength from God's word. தேவனுடைய வார்த்தையிலிருந்து எவ்விதமாக சத்துவத்தை பெற்றுக்கொள்வது என்பதை அறிந்திருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். He will be blessed. ஆசீர்வதிக்கப்படுவான். Joseph, whatever he does, was blessed by the Lord. யோசேப்பு அவன் செய்ததெல்லாம் வாய்க்க பண்ண. Why? The word of God was really shaping him. The Bible says in Psalms, சங்கீத புத்தகத்தில் அவனுடைய வார்த்தை அவனை புடமிட்டது என்று பார்க்கிறோம். Dear people, unless you have a real intimate connection with God's word, தேவனுடைய வார்த்தையோடு ஆழமாய் இணைந்த ஒரு வாழ்க்கை இல்லைன்னா, the devil will deceive you so quickly. பிசாசு உன்னை வஞ்சித்து விடுவான். You will be trapped very quickly. நீ சீக்கிரம் பிடிபட்டு போய்வாய். Your life will be a failure. உன்னுடைய வாழ்க்கை தோற்றதாக காணப்படும். You see, fourth verse, the ungodly are not so, but are like the chaff which the wind driveth away. துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். Dear people, even though you call yourself a Christian, the word of God has not a deep root in your life. நீ உடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவன் என்று அழைத்து கொண்டாலும் அவனுடைய வார்த்தையில் உன்னுடைய வாழ்க்கை ஆழமாக ஊன்றப்படவில்லை. You see, a tree, when the root is strong enough, அந்த மரத்தில் அந்த வேர் நல்லா உறுதியாக இருக்குமானா, the trunk will be very strong. அந்த மரத்தினுடைய அந்த பருமன் பகுதி ரொம்ப உறுதியாக இருக்கும். The tree will be a blessing to many people. The shade which gives the leaves and the fruits, அது கொடுக்கும்படியான அந்த இலைகளும் கனிகளும் அநேகருக்கு நிழல் கொடுக்கும். கனிகள், the fruits will be a blessing to many. அந்த கனியானது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்குங்க. Only when the root is deep enough, rooted in God's word, தேவனுடைய வார்த்தையில ஆழமாக இருக்கும் பொழுது மாத்திரம்தான். These people thought, when Jesus was telling that he was talking something of flesh, ஏதோ மாம்சத்தை பற்றி பேசுகிறாரே அப்படின்னு இந்த ஜனங்களால் விளங்கி கொள்ள முடியல. Dear people, unless the Spirit of God helps you to understand the real meaning of God's word, you will miss it. உன்னுடைய தேவனுடைய வார்த்தையானது ஆவியினால உனக்கு போஷிக்கப்படும்படியாக அல்லது நீ விளங்கிக் கொள்ளும்படியாக இல்லை என்றால் நீ இடரல் அடைந்து விடுவாய். You see, the Jews were all troubled. இவ்விதமாக இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது 51st verse 6th chapter, I am the living bread which came down from heaven. If any man eat of bread, he shall live forever. The bread which I will give you is my flesh, which I will give for the life of the world. என்னுடைய மாம்சத்தை புசிக்கிறவன். What is this flesh of Jesus? இயேசுவினுடைய மாம்சம் என்பது என்ன? It is his word, அவருடைய வார்த்தை. Many people, they will connect it with the communion. ராபோஜனத்தோட இணைப்பார்கள். No, this is God's word. இது அவனுடைய வார்த்தை. Because we have to note a time, பாருங்க 54th verse. He said, whoso eateth my flesh and drinketh my blood hath eternal life, and I will raise him up at the last day. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவர்களை கடைசி நாளில் எழுப்பேன். They will have eternal life. For my flesh is meat indeed, and my blood is drink indeed. என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. They will have eternal life. அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றவர்களாக இருப்பார்கள். Oh dear people, the Jews were all stumbled.
இந்த யூதர்கள் எல்லாம் அப்படியே இடறி போனார்கள். Just you read the verses following. அதுக்கு இருக்கிற பின்னால வசனத்தை வாசிங்க. Many people they went. They said, what they did, they say, 60th verse, 60வது வசனம். Many therefore of his disciples, when they had heard this, said, this is an odd saying, who can hear it? அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? It's very hard. Oh, they were backsliding. But dear people, what is the flesh of Jesus? இயேசுவினுடைய சரீரம் என்பது என்ன? John's Gospel, 1st chapter, 1 and 14. யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம். In the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14th verse. And the Word was made flesh and dwelt among us, and we beheld his glory, the glory of the only begotten of the Father, full of grace and truth. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி. Oh dear people, this is the spiritual food. In many places the Bible talks about the word of God as spiritual food. அநேக இடங்களில் வேதமானது தேவனுடைய வார்த்தை ஆவிக்குரிய ஆகாரம் என்று சொல்லப்படுகிறது. In 1 Peter 2nd chapter, 1 பேதுரு 2வது அதிகாரம் 2 to 3, what the Bible says, வேதம் என்ன சொல்லுகிறது? And as newborn babes desire the sincere milk of God, milk of the word, that he may grow. Oh dear people, சகல துர்க்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குவதையும் ஒழித்துவிட்டு வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால் வாஞ்சையாயிருங்கள். As newborn babe desire the sincere milk of the word. தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆகாரங்க. If you want to live spiritually, you must derive strength from God's word. No other go to live victoriously. நீ ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கணும்னா அவனுடைய வார்த்தையின் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிற பலத்தை நீ பெற்றுக்கொள்ள வெற்றியாய் வாழவே முடியாது. உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனம். Deuteronomy 8:3. And he humbled thee and suffered thee to hunger, and fed thee with manna, which thou knowest not, neither did thy fathers know, and he might make thee know that man doth not live by bread only, but by every word that proceedeth out of the mouth of the Lord God. They will live. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவருடைய வார்த்தை தாங்க ஆகாரம். If you neglect it, you can't be spiritually strong. ஆண்டவருடைய வார்த்தையை நீ புறக்கணிச்சா பலமா இருக்கவே முடியாது. You will easily beset. சீக்கிரமா நீ தளர்ந்து விழுந்து வருவ. In Job 23:12, யோபு 23:12 என்ன சொல்லுகிறது? Neither have I gone back from the commandment of his lips. I have esteemed the words of his mouth more than my necessary food. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்துக்கொண்ட. more than my physical food. சரீர பிரகாரம் ஆகாரத்தை விட அதிகமாக நான் காத்துக்கொண்டேன் என்று சொல்றதை பார்க்கிறேங்க. How could Job survive in spite of so much of terrible calamity? அவருடைய வாழ்க்கையில் சந்தித்த அவ்வளோ ஒரு துயரத்தின் மத்தியில் எப்படி He fed on God's word. தேவனுடைய வார்த்தையினால் போஷித்தான். In Psalms 119, 103, 119 சங்கீதம் 103 வசனத்தில், how sweet are thy words unto my taste, sweeter than honey to my mouth. உம்முடைய வார்த்தைகளின் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரம். Spiritual food, the word of God is the only spiritual food for you and me.
ஆண்டுடைய வார்த்தை தாங்க உனக்கும் எனக்கும் ஆகாரம். இன் ஜெரமியா 15:16 என்ன சொல்லுது? எரேமியா 15:16 உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம், என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. The words were found and I did eat them, and thy word was unto me the joy and rejoicing of my heart. Oh dear people, even Revelation 10th chapter, you read 1 to 11. How the word of God, he was eating. After eating only, the revelation comes to him. அவனுக்கு வெளிப்பாடு வருகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். எஸ், இவ்விதமாக இதை சாப்பிட்ட பின்பாக என்ன செய்ய வேண்டும்? I will read 10th verse. 10வது வசனம். And I took the little book out of the angel's hand and ate it up, and it was in my mouth sweet as honey, and as soon as I had eaten it, in my belly was bitter. நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கள் தேனை போல மதுரமாய் இருந்தது. நான் அதை புசித்தவுடன் என் வயிறு கசப்பாயிற்று. How the Bible says, and I took a little book, and even 11th verse you see, very important. 16 வசனம் பாருங்க. And he said unto me, thou must prophesy again before many peoples and nations and tongues and kings. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷக்காரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும். You must go and prophesy. For that you must eat the word of God. தேவனுடைய வார்த்தையை சாப்பிடணும். Dear people, I am going to continue with this, how to derive God's strength from God's word. தேவனுடைய வார்த்தையிலிருந்து எவ்விதமாக பலத்தை பெற்றுக்கொள்வது. You must sincerely come to God's word. தேவனுடைய வார்த்தையில் உண்மையாக வரணும். Spirit of God alone can teach you His word. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் அவனுக்கு அவருடைய வார்த்தையை போதிக்க முடியும். You must come and pray, Lord, teach me thy word. உம்முடைய வார்த்தை எனக்கு போதியும். Merely reading even 3 hours, 4 hours is absolutely a waste. 2 மணி நேரம் 3 நேரம் வேதத்தை வாசிப்பா வீணு. You don't derive strength. உன்னை பலத்தை பெற்றுக்கொள்ளலையே. I tell you, dear people, the author of the word of God is the Holy Spirit. தேவனுடைய வார்த்தையின் ஆக்கியோன் பரிசுத்த ஆவி. He only can teach you. அவர் போதிக்கணும். No other way but you can get strength. வேற வழியே இல்லை. If you neglect God's words, you are doomed. அவருடைய வார்த்தையை நீ புறக்கணித்தா நீ அவ்வளவுதான். ஏன் you are weak? ஏன் பலவீனமாக இருக்கிற? Why you fall very quickly in temptation? சோதனையில் விழுந்து போற. Because you are not deriving God's strength from God's word. தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதில்லை. You must come to God's word. It is God who is speaking. தேவன் என்னோடு கூட பேசுகிறார். You must have a hunger for God's word. தேவனுடைய வார்த்தையினால நீ உள்ள நிரம்பி இருக்கணும். Simply spending time in social மீடியாவில் யூடியூப், வாட்ஸ்அப் அது இதெல்லாம் முடிச்சுட்டு நீ வந்தேன்னா நீ ஏற்கனவே புள்ள சாப்பிட்டு இருக்கிற. You are already eaten all this straw. You are already full in evil things. பொல்லாத நிரம்பி இருக்கிற. Your mind is not clear. உன்னுடைய மனசு சரியில்லை. You must come to God's word with a sincere heart. ஒரு உண்மையான இருதயத்தோடு தேவனிடத்தில் God will should speak to you. தேவனோடு கூட பேசுவார். ஆனால் உன்னுடைய நிலை எப்படி இருக்கு தெரியுமா? I would like to show you before I finish. நான் முடிக்கிறதுக்கு முன்னால் நான் இதை காண்பிக்க விரும்புகிறேன். Dear people, today we live in a very sad state. ஒரு பரிதாபமான நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். You just hear in the YouTubes and all the charismatic preachers, இந்த பரவச பிரசங்கிகளெல்லாம் கேட்டு பாருங்க. எல்லாமே அனுபவம் தான். all experiences. I went to here and I got this brother, that brother. எல்லாம் அனுபவம். No preaching of true God's word. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக பேசுகிற போதனை இருக்கிறதில்ல. No preaching of God's word. How people, they want all experiences. அனுபவம், இந்த அனுபவம் அந்த அனுபவம், this experience, that experience. When Paul Yonggi Cho came to India, I heard the whole sermon. பால் யாங்கி சோ இந்தியாவுக்கு வந்த பொழுது இந்த முழு sermon நான் கேட்டேன்.
He was talking about Oral Roberts, almost quarter a part of it. He was telling Oral Robert, what he did, I did, what he did, I did. Oral Robert என்ன செஞ்சார், அதை செஞ்ச. I don't know how many of you have read about the life of Oral Robert. Oral Robert உடைய வாழ்க்கை எத்தனை வாசி. He was a Pentecostal preacher, a charismatic preacher, so called miracle worker. அற்புதம் செய்யும்படியான ஒரு காரியம். Dear people, almost he was before Billy Graham. Billy Graham முன்னால் இருந்தவர். I had when I was a student his life story. ஒரு மாணவனாக இருந்தவர் அவருடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை என்கிட்ட இருந்தது. I have read many times his books. அவருடைய புத்தகங்களை வாசி. He built up a university, Oral Robert University in US. அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டி கட்டினார். Mr. Dinakaran copied that and he built up this Karunya University. Mr. Dinakaran இந்த காருண்யா யூனிவர்சிட்டி அதை பார்த்து தான் காப்பி அடித்து கட்டினார். இட்ஸ் ஆல் ஹம்பக், ஆல் எக்ஸ்பீரியன்சஸ், எல்லாம் அனுபவங்கள், ஆல் டிசப்ஷன்ஸ், ஏமாற்று காரியங்கள். இஸ் த காருண்யா யூனிவர்சிட்டி as a witness today for Christianity? கிறிஸ்தவத்துக்கு அது ஒரு சாட்சியாக இருக்கிற ஒரு பல்கலமாக இருக்கிற. I tell you dear people, it dishonors God. தேவனை அவமதிக்கிறது. They are not building God's kingdom. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டல. They are building the devil's kingdom. பிசாசுனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறார்கள். These so called charismatic preachers are filled with all experiences, not the word of God. இந்த charismatic போதகர்கள் எல்லாம் அனுபவத்தை சார்ந்த போதனைகள், தேவனுடைய வார்த்தையை மையமாக வைத்து போதிப்பதில்லை. That's why St. Paul warned in 2 Timothy 4th chapter. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் பவுல் எச்சரித்தார். Praise the word. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கி. 3வது வசனத்தில் for the time will come when they will not endure sound doctrine. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினவர்களாகி தங்கள் சுயேட்சைகளுக்கேற்ற போர்களை திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும். And they shall turn from their ears from the truth. He shall be turned into fables. Oh dear people, or a person who is really feeding yourself by God's word or simply fables. நீ ஆண்டுடைய வார்த்தையினால போஷிக்கப்படுகிற ஒரு நபராக இருக்கிறையா, இல்லை கட்டுக்கதைகளின் பக்கமாக அதனால கட்டுப்பட்டு இருக்கிறையா? வேதத்தில் 2 ஸ்திரீகளை பார்க்கிறோம். We saw 2 ஸ்திரீஸ், ladies. Luke's Gospel 30th chapter. Luke's 10. லூக்கா 10வது அதிகாரம் 38th verse. Now it came to pass as they went that he entered into a certain village, and a certain woman named Martha received him into her house. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். She had a sister called Mary, which also sat at Jesus' feet and heard his word. அவளுக்கு மரியாள் எனும் ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுட்டு இருந்தாள். But Martha was cumbered about much serving, and came unto him and said, Lord, dost thou not care that my sister hath left me to serve alone? Bid her therefore that she help me. மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியாய் வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றான். இயேசு அதான் சொன்னார். And Jesus said unto her, Martha, Martha. 2 முறை சொன்னார், மார்த்தா மார்த்தா. ஏன் அழுத்தம் திருத்தமாக சொன்னார்? Thou art careful and troubled about many things. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற. உனக்கு எல்லாம் எப்போ பார்த்தாலும் கவலை தான் ஆகாரமே. worry is your food. always worry. எப்போ பார்த்தாலும் கவலை கவலை கவலை. இது என்ன செய்யறது, அது என்ன செய்யறது? man and woman of worried you are. கவலை மனிதன், கவலை பெண். உனக்கு கவலைன்னு ஒரு பேர் வச்சா ரொம்ப நல்லது. இட்ஸ் குட் இஃப் யூ குட் நேம் யூ கவலை, ஓரி. நீ ஆணுடைய பிள்ளை இல்லையா? ஆர் யூ நாட் த சைல்ட் ஆஃப் காட்?
Don't you know that this God is a living God? இந்த ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் என்பது உனக்கு தெரியாதா? Don't you know that he is living water? ஜீவ தண்ணீர் இருக்குன்னு தெரியாதா? மார்த்தா உன்னை பார்த்து அப்படிதான் சொல்றார் ஐயா. God is saying you are always worrying. எப்ப பார்த்தாலும் கவலை. What type of Christian you are? நீ என்ன விதமான கிறிஸ்தவன்? நீ சொல்லு, நீ உண்மையான ஒரு கிறிஸ்தவனா இல்ல பொய் கிறிஸ்தவனா? Are you a true Christian or a false Christian? Don't you know this living God? ஜீவனுள்ள தேவனுக்கு தெரியாதா? Probably you are not saved, dear friend. இல்லனா நீ ரட்சிக்கப்படலையா? சகோதரியே, நீ இன்னும் ரட்சிக்கப்படல. சகோதரனே, நீ இன்னும் ரட்சிக்கப்படல. உனக்கு நீ ரட்சிக்கப்பட்டிருப்பாய். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருந்து உன்னை சத்தியத்துக்குள்ள வழிநடத்துவார். You are not saved. I am doubtful. If you are saved, the Spirit of God will be in you to lead you into the truth. அவருடைய வார்த்தைக்கு உனக்கு ஆர்வம் இல்லை. At least you don't feel guilty about that. அதை பற்றி வருத்தமும் இல்லை. மார்த்தா வாழ்க்கையில் நீ என்ன அதான் சொன்னாரு, கவலைப்பட்டு நீ கலங்கிட்டே இருக்கிற. எப்போ பார்த்தாலும் 42:40 what Jesus said, and one thing is needful, and Mary has chosen good part which shall not be taken away from her. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீ நல்ல பங்கை தெரிந்து கொண்டு, உனக்கு மற்றதெல்லாம் நேரம் இருக்குது. யூ ஹாவ் டைம் ஃபார் அதர் திங்ஸ், பட் யூ டோன்ட் ஃபீட் அப்பான் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தைக்கு இல்லை. ஐயா, நீ படிக்கிறத சொல்லலப்பா. ஐ டோன்ட் சே வாட் யூ ரீட். யூ ஆர் நாட் ஃபீடிங் காட் வித் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தைகளை போஷிக்கிறது இல்லையே. வேதனை சொல். Romans 10:17 what the Bible says. ரோமர் 10:17 வேதனை சொல்லுகிறது, so then faith cometh by hearing and hearing by the word of God. விசுவாசம் கேள்வினால. கேள்வினா கேட்கறது மட்டும் இங்க சொல்லலைங்க. கேட்கறது, படிக்கிறது, வாசிக்கிறது, சிந்திக்கிறது. ஹியரிங், ரீடிங், ஹியரிங் சர்மன்ஸ் பை மெனி மீன்ஸ் காட்ஸ் வேர்ட். அதுதான் விசுவாசத்தை கொடுக்கும். The one great thing the word of God could do is it will give you faith. விசுவாசத்தை கொடுக்கும். உனக்கு விசுவாசம் இல்லை, ஏன்? You don't have faith. You don't have faith that God can do great things in your life. வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாருங்கிற விசுவாசம் உனக்கு இல்லை. எப்போ பார்த்தாலும் நீ கவலையிலேயே ஒளிஞ்சிட்டு. You are really spoiling you. உன்னை நீ கெடுத்துட்டு இருக்கிற. கவலைப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்குள்ள நீ ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்க. யூ ஆர் கோயிங் வெரி பேட் டுவர்ஸ் பிகாஸ் யூ ஆர் நாட் ஈட்டிங் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தை. கோ டு காட். ஆண்டவரே, எனக்கு இந்த வார்த்தையை புரிஞ்சுக்க ஞானம் இல்லை. லார்ட், ஐ டோன்ட் ஹேவ் விஸ்டம். ஐ மஸ்ட் ஃபீட். நான் சாப்பிடணும். ஆத்துமாகாரம் சாப்பிடலன்னா நான் செத்து போயிடுவேன். ஐ வில் டை. ஆண்டவரே, எனக்கு போஷியம். ஃபீட் மீ வித் காட்ஸ் வேர்ட். Do you have a hunger for God's word? அடைய வார்த்தைக்கு அப்படி இருக்கா? You are sick spiritually. ஆவிக்குரியவரமா நீ சிக்கா இருக்கிற. அருமையான சகோதரனே, சோரியே, அவனுடைய வார்த்தையை நீ எவ்வளோ பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும் சரி, however much you may be a great man of God, if you don't feed on God's word, அவனுடைய வார்த்தையினால உன்னை நீ போஷிக்கலைன்னா you will die. செத்துருவையா? You will die. நீ உயிருள்ள பெற்று செத்துக்கிட்டு இருக்கிற. You are dying. Your spiritual is life is dying. உடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செத்துக்கிட்டு இருக்கு. ஆதியிலிருந்து கொண்டிருந்த அன்பை நீ இழந்துட்ட. You lost the first love. You don't have zeal for God. ஆண்டவருக்குன்னு வைராக்கியம் இல்லையா உனக்கு? ஏன்? Because the word of God is no, you are not fed upon by God's word. தேவனுடைய வார்த்தையினால நீ போஷிக்கப்படல. Go to God and tell Lord, ஆண்டவரே, அவனுடைய வார்த்தையினால நான் போஷிக்கப்படாத மெலிஞ்சு போயிட்டேன். I am weak. உன்னுடைய ஆண்டுடைய வார்த்தை உனக்கு மதுரமா இல்லை. ஏன்? நீ மார்த்தாளை போல கவலைப்பட்டு கலங்குற. ஒன்று தான் தேவையானது. ஒன்று, அவனுடைய பாதத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்றதாங்க. லேர்னிங் காட்ஸ் வேர்ட். ஆர் யூ வில்லிங் ஃபார் தட்? அப்படித்தான் நீ பிழைக்க முடியும். நான் அப்படி தான் பிழைக்க முடியும். வேறு வழியே கிடையாது. நோ அதர் கோ. ஐ கான்ட் லிவ் பை எனி அதர் மீன்ஸ். டியர் பீப்புள்,
The greatest sin the great sin that you did is neglecting God's word. நீ செய்த பெரிய பாவம் தேவனுடைய வார்த்தையை புறக்கணிச்சது தான். ஆனால் நீ மறுபடியும் எழும்ப விரும்புகிறையா? Do you want to rise up again? Humble before God. தேவனுக்கு அன்பாக தாழ்த்து பரிசுத்த ஆவியானவரை கேளு. Spirit of God, teach me thy word. உடைய வார்த்தையை போதியும். You will get nourishment from God's word. தேவனுடைய வார்த்தையின் சத்துவத்தை பெறுவ. Let's pray. ஜெபிப்போம். Father, because we neglected God's word, today we are so weak. We are so weak. The devil very quickly deceives us. பிசாசு சீக்கிரம் ஏமாத்துறான். சோதனை விழுந்துடுறோம். சந்தோஷம் இல்லை. No joy. We very quickly fall in the trap of temptation. ஆவியானவரே நீரே பேசும். Spirit of God, continue to speak. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com. davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண் இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com. davidElango100@gmail.com. நன்றி.